இந்த ஸ்வீட் தோசையோட ஸ்பெஷல் இங்கே சென்னை மட்டும் இல்லை, நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் போனீங்கன்னா இது பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் க்ரெப்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மிட் நைட் வரைக்கும் போகும். இந்த க்ரூஸ் ஷிப் யூஎஸ் யூகே இது மாதிரிலாம் இடத்துலலாம் இந்த க்ரெப்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஒரு பேஸ் வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ நீங்கள் எஸ்பெஷலி ஸ்வீட் வேணும்னு கேட்டீங்க. ஸோ அதுக்காகவே இந்த தோசை மாவில் நம்ம எப்படி செய்யலான்றதுக்காக தான் இதை நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ப்ளூப் டிவி நேயர்களுக்கு ஒரு ஹாய், ஒரு ஹலோ, ஒரு வணக்கம். மாற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண சாதனை மனிதர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் பகுதியாக சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தோசைக்கல் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். சார் உள்ள வெயிட்டிங்கில் இருக்காரு, வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். ஸோ சாமி தோசைக்கல் ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் கிட்ட தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். திரு சுரேஷ் சின்னசாமி அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சாமி தோசைக்கல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நமக்கு வந்து நாட்டுக்கோழி அண்ட் இறால் வறுவல்கள் அண்ட் வந்து மட்டனில் செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. பட் நமக்காக முதல் தடவையாக நம்மளுடைய ப்ளூப் சேனலுக்காக நம்மளுடைய சுரேஷ் சின்னசாமி சார் வந்து ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு பலகாரத்தை நமக்காக செஞ்சு போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டுடலாம். சார், என்ன டிஷ் இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷலாக பண்ண போகிறீங்க? இது பார்த்தீங்கன்னா பனானா ஸ்வீட் தோசை தான் பண்ண போகிறோம். நம்ம தோசையில் நீங்கள் கறி தோசை, சிக்கன் தோசை, மட்டன் தோசை இது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்வீட் தோசையோட ஸ்பெஷல் இங்கே சென்னை மட்டும் இல்லை, நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் போனீங்கன்னா இது பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் க்ரெப்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மிட் நைட் வரைக்கும் போகும். இந்த க்ரூஸ் ஷிப் யூஎஸ் யூகே இது மாதிரிலாம் இடத்துலலாம் இந்த க்ரெப்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஒரு பேஸ் வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ நீங்கள் எஸ்பெஷலி ஸ்வீட் வேணும்னு கேட்டீங்க. ஸோ அதுக்காகவே இந்த தோசை மாவில் நம்ம எப்படி செய்யலான்றதுக்காக தான் இதை நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ பிஃபோர் தட் இது வந்து பார்த்துக்கோங்க, எந்த சேனல்லையும் சார் வந்து தோசைக்கல்ல ஸ்வீட் பண்ணதே கிடையாது. ஸோ நம்ம ப்ளூப் டிவிக்காக முறையாக தோசைக்கல்ல ஒரு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே இப்போ வந்தாச்சு. இப்போ தோசைக்கல்ல என்னென்ன மேஜிக்லாம் பண்ண போகிறாங்கன்றதை பார்த்துடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி எப்பயுமே தோசைக்கல்னால் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. அதனால தான் நான் மோஸ்ட்லி இந்த தோசையை தொடர்றதில்லை. எனக்கு இந்த கல்லுன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் சிக்கன், மட்டன், ப்ரான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு கல்லில் செஞ்சு கொடுக்கறது தான். ஈவன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கூட இந்த கல்லு தான் செய்வோம். ஸோ உங்களுக்காக வியூவர்ஸ்க்காக ஃபஸ்ட் டைம் நம்ம தோசையை செய்ய போகிறோம். சரி வாங்க, அது எப்படின்னு பார்த்துடலாம். இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாமா சார்? இதுக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு ஒரு கப்பு, நெய் ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் மெய்டு வச்சுருக்கோம், பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3 வகைகளையும் போட போகிறோம். அது இல்லாமல் வாழைப்பழம் கொஞ்சம். சரிங்களா, இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறது. பனானா தோசைன்றதுல மெயின் பனானா. ஆமாம், மெயினாக பனானா தான். ஓகே, இது எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். கல் வந்து எப்போவுமே சூடாக தான் இருக்கும் போல். ஆமாங்க, இது எப்பயுமே இங்கே பிஸியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டு. அதனால் இந்த கல் எப்பயுமே பிஸியாக சூடாக தான் இருக்கும். இங்கே 2 கல் வச்சுருப்போம் எப்பயுமே, வெஜ்ஜுக்கு ஒன்று, நான்வெஜ்ஜுக்கு ஒன்று. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஸ்பெஷலி வெஜ்ஜுக்கு வச்சுருக்கோம். நான்வெஜ்ஜுக்கு அந்த கல் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான், இது ரொம்ப ஈஸி தான். வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாதாம், முந்திரி, பிஸ்தா நம்ம பசங்கள்கிட்ட இப்போ எஸ்பெஷலி என் பையன்கிட்டே நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் கொடுத்தா அப்படியே சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட கொடுக்கும்போது ஸோ சூப்பராக ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தோசை அந்த பேட்டர் அந்த மாவை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நெய் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம், நெய் போட்டிருக்கேன். இதில் ஒரே ஒரு சின்ன இதுனா இதில் தேன் மிட்டாய், அந்த தேன் மிட்டாய் ட்ரெடிஷ்னலான இதுவையும் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த கலர் காம்பினேஷனுக்கும் அந்த ஃப்ளேவருக்கும் இது கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இது நீங்கள் இது வந்து தேன் மிட்டாய் சொன்னால் தான் தெரியும். நான் தூரத்தில் பார்க்க கொஞ்சம் தக்காளியை வந்து புட்டு போட்ட மாதிரி. ஆமாம், புட்டு போட்ட மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி கலர் காம்பினேஷன் அந்த ஃப்ளேவருக்காகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை, பனானா வந்து அந்த வாழைப்பழத்தை வந்து வட்ட வட்டமாக நறுக்கி அது மேலே அழகாக தூக்குறாங்க. ஆமாம், ஸோ இந்த மாதிரி போட்டுட்டேன். ஸோ இதில் லைட்டாக இந்த மில்க் மெய்ட், நல்லா ரெடியூஸ்டான கண்டென்ஸ் மில்க். இது இந்த குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்லாம் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இதை கொடுக்கலாம். நிறைய ப்ரோக்ராம்ஸில் வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர்ஸ் எல்லாமே கிச்சனுக்கு மட்டும் கூப்பிட்டு போகவே மாட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம், தனியாக வந்து இயற்கையோடு வாங்க அப்படின்னு வாங்க. பட் நாங்கள் நீங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து அப்படி இது வந்து நான்வெஜ்ஜுக்கான கல், இது வந்து வெஜிடேரியனுக்கான கல்லுன்னு ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு. இது நான் இந்த கான்செப்ட், இந்த ரெஸ்டாரண்ட்டோட கான்செப்டே அதுதான்.
நான் யூஎஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் கிச்சனாக தான் இருக்கும். ஸோ இந்த கிச்சனில் யார் வேணாலும் கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வரலாம். அங்கேருந்து பார்த்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்கிறோன்றதை தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் என்னோட எல்லா கடைகளுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனாக இருக்குது. இப்போ கூட நாங்கள் பெசன்ட் நகரில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோம், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வகைகள் எல்லாமே ஃப்ரெண்ட்லியே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஃபுட்டையும். ஸோ இதில் வந்து ஒளிவு மறைவு எதுவுமே தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறது. இதில் ஒன்றே ஒன்று தான், இதை நீங்கள் திருப்பி போட வேண்டியதில்லை. ஆமாம், திருப்பி போட வேணாம். இந்த குக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே குக் ஆகிடும். ஸோ ஆமாம், கொஞ்சோண்டு நான் இந்த ரைஸிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆமாம், கருந்திராட்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி அண்ட் ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னே நம்ம சொல்லலாம். ஆமாம், நீங்கள் பனானா இருக்கட்டும், தேன் மிட்டாய் கூட நம்மளோட பாரம்பரிய பொருட்களாலும் அது நல்ல ஹெல்த்தியானதான். முந்திரி, இந்த திராட்சை எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தியானது. அது இல்லாமல் நம்ம தோசை கூட சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆமாம். ஸோ நம்ம பீஸா கட்டர் இருக்குது, நீங்கள் நைஃப் இருந்தால் நைஃப்பில் கட் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் கேரமலைஸ், அதாவது நம்மக்கிட்ட இந்த மில்க் மெய்டு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டிங்கனாலே அழகாக கேரமலைஸ்ட் ஆகிடும், சூப்பராக இருக்கும். அதை கேரமலைஸ்டுன்னுவாங்க. அந்த ப்ரௌன் கலரில் வரும்போது அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஸ்வீட் தோசை. எப்பயுமே நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு லஞ்சோ டின்னரோ முடிஞ்ச உடனே இது ஆளுக்கு ஒரு பைட்டு சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான நம்ம ஸ்வீட் தோசை ரெடி ஆகிடுச்சு. பனானா ஸ்வீட் தோசை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போது சரிங்களா? ஒரு பிளேட்டுன்னு சொன்ன உடனே நான் கூட ஒரு பீங்கான் பிளேட்டோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் சர்வ் போல இருக்குன்னு பார்த்தா அழகாக வந்து வாழைப்பூவில் வந்து அழகாக வந்து சர்வ் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. குழந்தைங்க பார்த்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பீஸை கூட மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. எஸ்பெஷலி என்ன மாதிரி குழந்தைங்க அப்படி போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பனானா இந்த இதழ்கள், வாழை மட்டை பூ இதழை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம தான் யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஈவன் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ரிட்ஸ்-கார்ல்டன்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் அந்த கார்னிஷ்காகவே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஊர்லேயும் இந்த ஒரு விழிப்புணர்வு இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அதனால தான் நான் எல்லா ஷோலையும் என்னோட இதுலையும் என் ரெஸ்டாரண்ட்லையும் இந்த மாதிரி வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன்லாம் ரொம்ப மெயினாக ஒன்று இருக்குது, அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இது சாப்பிட்றதுனால இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிசீஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கும் இது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு நிமிஷம் தான் இதில் இருக்க போகுது. இந்த ஹீட் சோர்சஸ் இந்த பனானாக்குள்ளே போகும்போது அதோட பயன்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சூட்லயே அந்த வாழைப்பூனுடைய சாறு எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவுல கலந்து நம்ம உடல் உறுப்புகளை வந்து சுத்தப்படுத்தும். ஆமாம், ஏன்னா இப்போ பனானாலாம் அவங்க சொல்கிறாங்க நிறைய மருந்துகள்லாம் போட்டு இது பண்ணுறாங்கன்ட்டு. பட் இந்த லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயங்கள் தான். ஈவன் நாங்கள் வந்து நான்வெஜ் குக் பண்ணுறதா கூட இருக்கட்டும், இந்த லீஃபில் பனானா லீஃபில் தான் கட்டி அதை குக் பண்ணுறோம். அதாவது எங்களோட பொதி சோறாக இருக்கட்டும், அப்புறம் கல் சோறாக இருக்கட்டும், எங்களோட மீன் வகைகள் எல்லாமே. இந்த மீன் வகைகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்டைக்காய், அப்படியே வெண்டைக்காவையும் அதில் போட்டுருவோம், மேங்கோ, அதையும் பார்த்தீங்கன்னா வறுத்த மீன்களில் இதை போட்டு இதில் கட்டி வைக்கும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட பனானா ஸ்வீட் தோசை ரெடியாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ சாமி தோசைகளில் வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். பட் ஆனால் வந்து அவர் ஸ்வீட் தோசைன்னு சொன்னார், நம்ம கண்ணுக்கு ஒரு அப்படியே ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா பீட்சா தோசை மாதிரி இருந்துச்சு. கடைசியில் ட்ரெடிஷ்னலாக அழகாக வாழைப்பூடைய இதழ்களில் பக்காவாக ரெடி பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்மளுடைய ப்ளூப் டிவியில். Just happened. This is not a Christmas. This is not a Christmas song. This is not a Christmas. This is not a Christmas song. This is not a Christmas. This is not a Christmas song. This is not a Christmas. This is not a Christmas song. My neighbors compete to see who can put up more blinding lights. The kids all wish away the month.
just a boy. Christmas brought so much joy. Couldn't wait for the presents and laughter. I couldn't sleep late at night, looking for Santa with lights. Those are the memories I still remember. Then I became a man, lost sight of who I am.